வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் திருவண்ணாமலைக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருக்கோம். ஸ்டேட் ஹைவே 6ல இருக்கோம். கள்ளக்குறிச்சியில இருந்து திருவண்ணாமலை போகக்கூடிய மெயின் ரோட்ல இருக்கோம். இந்த வீடியோல நம்ம திருவண்ணாமலையில இருந்து தாம்பரம் வரைக்கும் பைக்ல டிராவல் பண்ண போறோம். அந்த பைக் டிராவல் தான் இருக்க போகும். ஆக்சுவலா மக்களே, நேற்று வந்து பௌர்ணமி. ஸோ ஃபுல் மூன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. அண்ட் இப்போதாங்க சூரிய பகவான் லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த டைம்ல நம்ம திருவண்ணாமலை சிட்டிக்குள்ள என்டர் ஆகி அப்படியே பைபாஸ். ஸோ இந்த டைம்ல நம்ம அப்படியே திருவண்ணாமலை சிட்டிக்குள்ள என்டர் ஆகி பைபாஸ் எடுத்து செஞ்சி திண்டிவனம் அந்த ரூட்ல நம்ம தாம்பரம் வரைக்கும் போக போறோம். ஸோ போக போக இந்த டிராவல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. நேற்று தான் மழை பெஞ்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வெதர் பிளசண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்க மக்களே, ஸ்டேட் ஹைவே 6ல வரகூர் அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்தில் நம்ம மோட்டோ விளாகிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்பயுமே மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கும் அதே ஒரு சின்ன ஸ்டார்டிங் ட்ரபிளோட நம்ம வரகூர் அப்படின்ற ஒரு ஊரை தாண்டி போயிட்டுருக்கோம். ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸோட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபீலிங்காக இருக்குது. அண்ட் இந்த ஊர் மெய்யூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் மெய்யூர் தாண்டி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் மக்களே. இந்த வியூ எனக்கு எப்பயுமே ஃபேவரட்டான வியூவாகவே இருந்திருக்கு. அதாவது அந்த திருவண்ணாமலை மலையோட வியூவை பார்த்துக்கிட்டே ஒரு எம்டி ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு சில பேருக்கு டிவைன்ஃபுல்லான ஃபீலிங்காக கூட இருக்கும். எனக்கு மிக்சடு ஃபீலிங் தான். அண்ட் இதுதான் கீழ் செட்டிப்பட்டு கூட் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா நமக்கு அரூர் வழியாக சேலம் போகிற வழி இருக்குது. அண்டு கிருஷ்ணகிரி அண்ட் பெங்களூர் கூட நம்மளால் போக முடியும் ஊத்தங்கரையிலேருந்து. அண்ட் ரைட் எடுத்தோம்னா நமக்கு திருவண்ணாமலை சிட்டிங்க. அண்ட் ரைட் எடுத்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நல்லவன் பாளையம் அப்படின்ற ஒரு ஊர் தாண்டி நமக்கு ஒரு ரவுண்டானான்றது ஸ்டார்ட் ஆகும். போயிட்டே இருக்கும்போது நமக்கு ஸ்டோரேஜ் இஷ்யூ வந்துருச்சு. ஹெச்டிஆரில் ஷூட் பண்ணுறேன் அப்படின்றதால ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ லெஃப்ட் எடுத்து ஸ்டோரேஜ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். அண்ட் இதுதான் மக்களே நான் சொன்ன ரவுண்டானா. லெஃப்ட் எடுத்தோம்னா பெங்களூர் ஹைவே, ஸ்ட்ரைட்டாக போனோம்னா திருவண்ணாமலை சிட்டி. அண்ட் ரைட் எடுத்தோம்னா நமக்கு பைபாஸஸ், நிறைய பைபாஸஸ்ன்றது இருக்கும். உதாரணத்துக்கு மணலூர்பேட்டை பைபாஸ், திருக்கோவிலூர் பைபாஸ் அண்ட் விழுப்புரம் பைபாஸ், வேலூர் பைபாஸ் எல்லாமே இந்த சைடில் தான் போகணும். நம்ம ரைட் எடுத்து போய்கிட்டே இருக்கோம். அண்ட் சன்ரைஸ் பாருங்கள், செம்ம பிரைட்டாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவை மக்களே நான் ஹெச்டிஆர் 10+ல் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட்டு வெயிட் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம பேசலாம். ரைட்டில் நமக்கு மணலூர்பேட்டை ஹைவே அண்டு லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா நமக்கு திருவண்ணாமலை சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிற ஒரு ரோடு தான். அண்டு ரோட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்டு சன்ரைஸ் நம்மளால் பார்க்க முடியுது. என்னதான் ரோட் மெயின்டைன் பண்ணாலும் அண்டு பஸ் ஸ்டாண்டு அவுட்டர் சைட்லேயே வச்சாலும் பௌர்ணமி சமயத்தில் ஒரு சில சின்ன சின்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்டு இதுதாங்க இன்னொரு பைபாஸ். ரைட் சைடு எடுத்தோம்னா நமக்கு திருக்கோவிலூர் வந்துடுங்க. அண்ட் லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா அகெயின் நமக்கு திருவண்ணாமலை சிட்டி தாங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். எதுக்காகனா சென்னை பைபாஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஓகேங்க மக்களே, ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டே இருக்கோம். அண்டு இங்கே ஒரு நெல்லை கருப்பட்டு காஃபி இருக்கும். இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் திருவண்ணாமலை வந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அண்ட் நான் இன்னும் ஒரு சில இடத்துல நெல்லை கருப்பட்டி காஃபி ட்ரை பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சதில்லை. பட் இங்கே இருக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அண்ட் இப்போ நம்ம லெஃப்ட் சைடு எடுத்து சென்னை பைபாஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். அதுவே நம்ம ரைட் சைடு எடுத்தோம்னா திருக்கோவிலூர் பைபாஸுங்க. நம்ம மதுரை போயிருந்தோம் இல்லையா, SCTC மதுரை சித்திரை திருவிழாவுக்காக. அந்த பஸ் இந்த ரோட்டில் தான் நமக்கு போயிருக்கோம். திருக்கோவிலூர் அண்ட் பெரம்பலூர் அந்த வழியாக. அண்டு நம்ம லெஃப்ட் சைடு எடுத்து சென்னை பைபாஸ் வந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த வழி தான் இது. இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா அகைன் சென்னை திருவண்ணாமலை சிட்டிக்குள்ளே நம்மளால் போக முடியுங்க. அண்ட் ரைட் சைடு எடுத்தோம்னா நமக்கு வேட்டவலம், விழுப்புரம் அந்த ரோடு. நமக்கு ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நமக்கு வேலூர் பைபாஸ், திண்டிவனம் பைபாஸ் அது எல்லாமே வருங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைஓவர் எடுத்தோம்னா நமக்கு வேலூருங்க. நம்ம கீழே எடுத்தது, அதாவது ஃப்ளைஓவருக்கு கீழே வந்து நம்ம ரைட் சைடு எடுப்போம். இதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா நமக்கு திருவண்ணாமலை நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. அண்ட் ரைட் சைடு எடுத்தோம்னா திண்டிவனம் வழியாக செஞ்சு போயிட்டு மேல்மருத்தூர் போய் சென்னை போகிற ரோடு. அண்ட் இங்கேயும் நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்தோம்னா வேலூர் தான். எஸ், இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயம் மாதிரி தான் இருக்கும். பட் வீடியோவை கண்டினியூஸாக எங்கேஜாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது எல்லாமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் திருவண்ணாமலை லோக்கல் பீப்புள்ஸ்க்கு இதெல்லாம் அசால்ட்டான விஷயம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்.
நானும் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி வந்திருக்கேன் அப்படின்றதால இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்காக தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் மேபி ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். திண்டிவனம் 66 கிலோமீட்டர் இங்கே இருந்து. அண்டு பாருங்கள் மக்களே, இந்த சன்ரைஸு செம்மையாக இருக்குது. அண்ட் ஹெச்டிஆர் கதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களா, ஹெச்டிஆரில் தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் மக்களே. அண்ட் லேப்டாப்பில் எடிட் பண்ண மட்டும் தான் ஹெச்டிஆர் அவுட்புட் என்னால் எடுக்க முடியும். பிகாஸ் நான் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறேன் மொபைல்ஸ் பொறுத்த வரைக்கும். iOSல எனக்கு தெரிஞ்சு ஹெச்டிஆரில் நம்ம வீடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம். பட் ஆண்ட்ராய்டில் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எடுக்க முடியல. அண்ட் இப்போ லேப்டாப்பில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஹெச்டிஆர் அவுட்புட்டும் கிடைக்குது. பட் அந்த ஹெச்டிஆர் கோடக்குன்றது நமக்கு காமிக்க மாட்டேங்குது. யூடியூப்லேயே ஆகட்டும், இல்லை நார்மல் கேலரி ஆப்லேயே ஆகட்டும். இப்போ நான் ஒரு வீடியோ ஹெச்டிஆரில் ஷூட் பண்ணி கேலரியில் வியூ பண்ணுறேன்னா அதில் ஹெச்டிஆர் அப்படின்னு மார்க் ஆகிருக்கும். அண்ட் அதை நான் அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும் ஹெச்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி காமிக்குதுங்க. ஆனால் நான் லேப்டாப்பில் போட்டு எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்குறேன், ஹெச்டிஆரில் காமிக்க மாட்டேங்குது. பட் ஹெச்டிஆர் அவுட்புட்ன்றது இருக்குது. ஸோ இது என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு தெரியல. நான் சீக்கிரமாக ஏஐ கிட்டலாம் கேட்டு கொஞ்சம் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு ஹெச்டிஆர் வீடியோவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்கிட்ட லேப்டாப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஓகேங்க மக்களே, இப்போ நம்ம சென்னை பைபாஸ் எடுத்து போய்கிட்டே இருக்கோம். சென்னைக்கு அடுத்து ஒரு பெரிய ஊர், சென்னை பைபாஸில் ஒரு பெரிய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம டிஎன்எஸ்டிஎஸ் பஸ் எல்லாமே கீழ்பெண்ணாத்தூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஸ்டாப்பிங் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கொஞ்ச நேரம் சன்ரைஸ் வியூவை சின்ன ஒரு பிஜிஎம் போட்டு விட்றேன். அந்த பிஜிஎம்மோட கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சு போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Hold on, just let us escape and fly away tonight. There's so many things that I keep in my mind, like a feeling. There's a reason why we find the emotions I built up inside you. Can get away with it. No, 'cause I'm feeling so free. எங்களுக்கு பக்கத்துல வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபியூவல் வர எல்லாம் நெக்ஸ்ட் ஃபியூவல் பிரேக் எடுக்கணும். நான் ரெகுலராக திருவண்ணாமலையில இருந்து தாம்பரம் வரும்போது, வீட்டில் இருந்து தாம்பரம் வரும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணுறது எடுப்பேன். இந்த இடம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். அப்படியே பேக் ட்ராப்ல எனக்கு ஒரு லேக் இருக்கும். அப்படியே ஆப்போசிட் சைடில் நமக்கு செஞ்சு ஃபோர்ட் இருக்கும். இங்கே ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குங்க, கிரிக்கெட் பிச் இருக்கு. பட் இப்போ யாரும் விளையாடுறது இல்லை போல. நம்ம வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்க மக்களே, இது சம்மர் சீசன் அப்படின்றதால கொஞ்சம் இந்த இடம் இப்படி இருக்குது. பட் இதுவே மான்சூன் சீசன்லாம் வந்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். மான்சூன் பற்றி பேசும்போது இந்த மான்சூனுக்கு நம்ம ஒரு சில பிளான்ஸ் வச்சுருக்கோங்க நம்ம சேனலில் வீடியோஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். ஏஸ் இப்போதைக்கு நோட்டில் மட்டும்தான் பிளான் இருக்குது. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சால் இந்த டைம் நம்ம ஒரு நல்ல
கண்டென்ட் எல்லாமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகேங்க மக்களே, இதுதான் நங்கிலிகொண்டான் டோல் பிளாசா. நம்ம ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டோல் பிளாசா இது. டோட்டலாக நம்ம கவர் பண்ணக்கூடிய டோல் பிளாசான்னு பார்க்கும்போது 3, அதில் ஒன்று தான் இந்த நங்கிலிகொண்டான். ஓகே, சூரியன் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, அதனால் வீடியோஸ் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஓகேங்க மக்கள், இதுதான் திண்டிவனம். ரைட் சைடு எடுத்தோம்னா நமக்கு திண்டிவனங்க. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இந்த ஒரு ரவுண்டானான்றது வரும். நான் எப்போயுமே இந்த புதுச்சேரி ரோட்டில் போயிட்டு தான் நேஷ்னல் ஹைவேல 32ல் கனெக்ட் பண்ணுவேன். பட் இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு வந்தவாசி ரோட்டில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, லெஃப்ட் சைடு எடுத்தால் நமக்கு வந்தவாசி போகிறதுக்கான ரோடு வரும். இந்த இடத்துல ஒரு பாட்டு போடுறேன், யார்கிட்ட இருந்தும் அடி வாங்காமல் இருந்தால் சரிண்ணா. ஓகேங்க மக்கள், ஸ்ட்ரைட்டாக எடுத்தால் வந்தவாசி, ரைட் சைடு எடுத்தோம்னா நமக்கு நேஷ்னல் ஹைவே 32 விச் மீன்ஸ் திருச்சி டு சென்னை நேஷ்னல் ஹைவே வந்துடும். ஆனால் இந்த நேஷ்னல் ஹைவே பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் இருக்குங்க எனக்கு. அது இன்னுமே என்னால் கிளாரிஃபை பண்ண முடியல. லாஸ்ட் பிளாக்லேயே சொல்லியிருப்பேன், நேஷ்னல் ஹைவே கன்ஃபியூஷன் இன்னும் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹைவே நேஷ்னல் ஹைவே 45ன்னு சொல்கிறாங்க, 32ன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏதோ சொல்லி போய் போகிறாங்க. நம்ம திருச்சி சென்னை நேஷ்னல் ஹைவேன்னு சொல்லுவோம். பட் கூகுள் வந்து எப்படி சொல்லணும்னா நாகப்பட்டினம் சென்னை நேஷ்னல் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ எது எப்படியோ அந்த ரோட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ளைஓவர் எடுத்து நம்ம நேஷ்னல் ஹைவேல ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஃப்ளைஓவர் எதுக்கு நாங்கள் கீழே ரயில்வே ட்ராக் போகுதுங்க. ஆக்சுவலாக தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து சென்னை மதுரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் கீழே போயிட்டு தான் இருந்தது. நான் வைட் ஆங்கிளில் வச்சு ஷூட் பண்ணுறேன், அதனால் வீடியோஸ் எடுக்க முடியல. நானே கண்ணில் தான் பார்த்தேன். அண்ட் இப்போதைக்கு ரைட் சைடு திரும்பி பார்த்தா கூட நம்மளால் பார்க்க முடியும். பட் கேமரா மவுண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்குது, அதை என்னால் மாற்ற முடியாது. ஸோ அதனால் ஸ்ட்ரைட் வியூ மட்டும் தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஃப்ளைஓவர் ஏறி இறங்கினோடனே நமக்கு நேஷ்னல் ஹைவே 32 வந்து ஓகே, we are approaching நேஷ்னல் ஹைவே 32. லெஃப்ட் சைடு எடுத்து நம்ம சென்னை நேஷ்னல் ஹைவேல ஜாயின் பண்ண போகிறோங்க. ஓகே, நான் ட்ராவல் பண்ணுறது வந்து மண்டேங்க. மண்டே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்தது. இந்த விஷயத்தில் பார்த்து நீங்கள் ஜட்ஜ் பண்ண வேணாம். இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அண்ட் டைமிங்கும் கீழே உங்களுக்கு வந்துட்டுருக்குங்க. நம்ம வண்டியோட ஓடோமீட்டரில் இருக்க டைமிங் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். அண்ட் நம்ம வண்டியில் வந்து ஃபியூவல் இல்லைங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் வேறு கம்மியாக இருந்தது டயரில். ஸோ அதனால் நான் இந்த திண்டிவனத்துக்கு முன்னாடியே ஒரு பெட்ரோல் பங்க்கில் 200 ருபீஸ் போட்டு டயரில் காற்றடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அங்கே பார்த்தோம்னா அந்த மிஷின் காற்றடிக்கிற மிஷின் ஒர்க் ஆகலை. ஸோ அகைன் கொஞ்சம் தூரம் வந்து பாரத் பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி அண்ட் மறுபடி ஒரு 100 ருபீஸ்க்கு பெட்ரோல் அடித்து அதுக்கப்புறமா ஏர் ஃபில் பண்ணிட்டு தான் வந்தேன். அண்ட் இப்போயுமே கொஞ்சம் ஸ்லைட்டாக வாபுல்ன்றது இருக்குங்க. ஓகே, நான் யூஸ் பண்ணுற பைக் வந்து பல்சர் N125 அப்படின்ற ஒரு மாடல். ஸோ இந்த பைக் பற்றின ரிவ்யூ யாருக்காவது வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். இது நம்ம கிராஸ் பண்ணக்கூடிய செகண்ட் டோல் கேட்டுங்க, ஆத்தூர் டோல் பிளாசா. நான் எப்போயுமே ஊர்லேருந்து சென்னைக்கு வரோம்னா ஒரு 3-4 இடத்துலையாவது பிரேக்குன்றது எடுப்பேன். பிகாஸ் பேக் பெயின்ன்றது எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஸோ அந்த பேக் பெயின் அதிகமாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இடத்துல ரெஸ்ட் எடுத்து தான் போவேன். அதில் இந்த ஆத்தூர் டோல் பிளாசாவும் ஒன்று. பட் இந்த டைம் நான் அவ்வளோ ரெஸ்ட் எடுக்கலை. அங்கே செஞ்சியில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் எடுத்தோம். அண்ட் இதுக்கப்புறமா ஆத்தூரில் எடுக்க வேண்டியது, பட் எடுக்கலை. பரனூரில் போய்ட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்க மக்களே, ஆத்தூர் டோல் பிளாசா தாண்டினோடனே இந்த ஒரு கோவிலை நம்மளால் பார்க்க முடியும். பெரும்பேர்கண்டிகை அப்படின்ற ஒரு கோவில். லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா ரொம்ப ஃபேமஸான கோவில். எப்போயாவது மான்சூனில் வந்தால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சம்மர்ன்றதால நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு டைம் மான்சூனில் வந்தோங்க, பட் போக முடியல. அண்ட் இங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. அப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நமக்கு அச்சரப்பாக்கம் வருங்க. ஸோ இதுதான் அச்சரப்பாக்கம் அப்படின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். அச்சரப்பாக்கம் தாண்டினோடனே நமக்கு மேல்மருவத்தூர் தாங்க. அச்சரப்பாக்கத்தில் ஒரு ஃபேமஸான சர்ச்ன்றது இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிவன் கோவிலும் இருக்குது. அண்ட் அந்த சர்ச் அண்ட் சிவன் கோவிலுக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா
உங்களோட அனுபவத்தை மேபி முடிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அச்சிரப்பாக்கம் எல்லாமே தாண்டி நம்ம மேல்மருவத்தூர் நோக்கி போயிட்டுருக்கோங்க. ஓகே, மேல்மருவத்தூர் வந்தாச்சு. ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்கிறதால நான் அப்பப்போ தான் ஷூட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சன் லைட் ஓவர் அடிச்சிட்டு இருந்ததால் என்ன தான் நேச்சுரல் சீனரிஸ் இருந்தாலும் அதை கேப்சர் பண்ணவே தோணல. ஓகே, மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி கோவில் கிட்டே வந்துட்டோம். ரைட் சைடில் நமக்கு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது, லெஃப்ட் சைடில் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ யாருக்காவது மேல்மருவத்தூர் விசிட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள் சீசன் டைமில் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கர்நாடகா அங்கேருந்தெல்லாம் நிறைய பக்தர்கள்ன்றது வந்து ஓம் சக்தியை தரிசிச்சுட்டு போவாங்க. அண்ட் இது தாங்க மதுராந்தகம் பக்கத்தில் வந்துட்டால் இங்கேருந்து தான் நமக்கு டிராஃபிக்ன்றது ஸ்டார்ட் ஆனிச்சுங்க. ஒரு வழி பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருந்தோம். பட் இங்கேருந்து ஒரு 10 or 20 கிலோமீட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிடுச்சு இந்த டிராஃபிக்கு. வெயில் ஒரு பக்கம், டிராஃபிக் ஒரு பக்கம். ஸோ சொல்ல முடியலைங்க, ரொம்ப டஃப்பான ஜேர்னியாக இருந்தது. இந்த டிராஃபிக் மட்டும் பாருங்கள். பட் நிறைய வீடியோ நான் ஷூட் பண்ணல. எவ்வளோ நேரம் தான் இந்த சின்ன டிராஃபிக்கை ஷூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் தான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிளிப்ஸ் உங்களுக்காக. ஆக்சுவலாக அங்கே ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான். அந்த ஃப்ளைஓவர் மட்டும் பண்ணிவிட்டா இருக்கிற டிராஃபிக் கூட இன்னுமே ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் ஃப்ளைஓவர் யூஸ் பண்ணி நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போதைக்கு நமக்கு ரோடுன்றது ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்மளோட நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க. சென்னை மெட்ரோ ரயில் போட்டிருப்பாங்க இல்லையா, டுடே இன்கன்வீனியன்ஸ் டுமாரோ பெட்டர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நினச்சிட்டு நம்ம போக வேண்டியதான். லெஃப்ட் சைடில் நமக்கு மதுராந்தகம் லேக்ன்றது இருக்குங்க. சம்மர் டைமில் இவ்வளோ தண்ணி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் மான்சூன் டைமில் நம்ம ஒரு டைம் வந்திருந்தாங்க. திருவண்ணாமலை டு சென்னை எஸ்சிடிசி பஸ் ட்ராவல் பிளாகில் இந்த மதுராந்தகம் லேக்கை நான் காமிச்சிருப்பேன். சும்மா கடல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வேணுன்னா நான் கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். டைம் வந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்க, மதுராந்தகம் தாண்டினோடனே கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு ரோடு நல்லா தான் இருந்தது. மறுபடியும் இந்த டிராஃபிக்ன்றது ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக்சுவலாக இந்த 2 வீலர் போகிற லேன் பக்கத்தில் ஒரு மண் ரோடு இருக்குது பாருங்கள். அதுலேயே இந்த 4 வீலர்ஸு ஆட்டோஸு அவங்க எல்லாமே போகிறதால அந்த புழுதி ஓவராக பறந்துட்டு இருந்தது. ஸோ அதில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அவங்களோட லேனில் அவங்க போனால் கரெக்டாக இருந்திருக்கும். பட் எல்லாத்துக்கும் அவசரம் இருந்தாங்க. எல்லோரும் சீக்கிரமாக சென்னை போய் ரீச் பண்ணோம். அவங்களுக்கும் மேபி ஒரு சில ஒர்க்ஸ் இருக்கலாம். அண்ட் இந்த ஆப்போசிட் லேனில் வரவங்க வேறங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேடந்தாங்கல் ரோட் போகிற வழியில் ஒரு ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருந்தது. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட செங்கல்பட்டு வரைக்குமே இந்த டிராஃபிக்ன்றது நீண்டுகிட்டு தாங்க வந்தது. பாலா ரிவர் முன்னாடி வரைக்குமே இந்த டிராஃபிக்ன்றது இருந்துகிட்டே தான் இருந்தது. டைமிங் நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ நேரம் நம்ம டிராஃபிக்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 8:51 ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதுலேருந்து நம்ம டிராஃபிக்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே தான் இருந்துருக்கோம். அண்ட் இப்போ மட்டும் இல்லாமல் மதியானம் வரைக்குமே இந்த டிராஃபிக்ன்றது நீண்டிட்டு தாங்க இருந்துதான். ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், பிரேக்கு, கிளச்சு எல்லாத்தையும் பிடிச்சி வரத்துக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சுங்க. ஆக்சுவலாக ஸ்கூட்டி இருந்ததுன்னா நல்லா வரலாம். இந்த மாதிரியான டிராஃபிக்கு ஸ்கூட்டி தாங்க பெட்டர். அண்ட் நம்ம பக்கத்தில் லாரி ஒருத்தர் ஓட்டிகிட்டு போகிறார் பாருங்கள். 2 மூட்டையை வச்சு ஓட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஒரு மூட்டை வச்சு தான் ஓட்டிகிட்டு போகிறோம். நமக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் அவர் நல்லா ஆக்சுவலாக இந்த இடத்துல தாங்க ஒரு சடன் பிரேக்ன்றது போட்டிருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ஸு அவரோட பேக் டயரில் போய்ட்டு இடிச்சிருக்கோம். பட் இடிக்கலைங்க. ஒரு 5 சென்டிமீட்டர் முன்னாடி நின்றுச்சு. கீழே மணல் இருந்த ஏதாவது ஸ்கிட் ஆகிடுச்சிங்க. $8:55 ஆகுது.
எல்லோரும் ஆஃபீஸ் போவாங்க போலாங்க. ஸோ அந்த டிராஃபிக் வேறு நமக்கு எக்கச்சக்கமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து டிராஃபிக் விட்டு ரிலீவ் ஆயாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு பாலார் ரிவர்ன்றது வருங்க. ரொம்ப நேரம் ஸ்லோவாக வந்ததுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஓகே, பாலார் ரிவர் மேலே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பாலார் பிரிட்ஜில் லெஃப்ட் சைடில் நமக்கு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம ஏறி போயிட்டுருந்தோம். நான் எப்பயுமே உண்மையாக சொல்ல போனால் அதில் போக மாட்டேங்க. இந்த டைம் வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லெஃப்ட் சைடில் ஏறி நான் உங்களுக்காக போயிட்டுருக்கேன். அண்ட் இது பெடஸ்ட்ரியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக தாங்க இருக்குது. சப்போஸ் யூஸ் பண்ணுற மாதிரினா அப்படி இதில் போகக்கூடாது, தப்பு தான். பட் நான் போயிட்டு இருந்த டைமில் இந்த வெயிலில் யாரும் வாக்கிங்லாம் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரியான ஒரு அமைப்பில் நான் போயிட்டுருக்கேன். பட் அது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தப்பு இல்லை. அண்டு கீழே போயிருக்கலாங்க. ஜஸ்ட்டு வீடியோவில் ஷோ பண்ணணும் அப்படின்ற ஒரே இதுக்காக நம்ம இதில் வந்து போயிட்டுருக்கேன். அண்ட் பாலார் ரிவரில் நமக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இதுவே காவிரி ரிவர் அந்த மாதிரியான இதெல்லாம் ஓரளவுக்காவது தண்ணி இருக்குது. ஸோ ரிவர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாலார் ரிவர் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, எதுக்காக இங்கே தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாலார் ரிவர் தாண்டினோடனே நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே செங்கல்பட்டு வந்துடும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு செக்ஷனுங்க, ஒரு சின்ன காட் செக்ஷன் மாதிரி இருக்கும். அண்ட் மான்சூன் டைம்லாம் வந்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குங்க. அண்டு சென்னை அவ்வளோவா பரிச்சயம் இல்லாதவங்கக்கிட்ட இந்த ரோடை ஒரு வீடியோ பிடிச்சி காமிச்சோம்னா அவர் சென்னைன்னு கன்ஃபார்ம் சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப் நம்ம சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்குங்க. அண்ட் இந்த ஒரு டிரான்சிஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்களா? நீங்கள் அடிக்கடி ஊர் சைட்லேருந்து சென்னைக்கு வரீங்கன்னா வயல்வெளியிலேருந்து இந்த வான் உயர்ந்த பில்டிங், அந்த டிரான்சிஷன் உங்களால் ஏற்றுக்க முடியுதுங்களா? ஜெட் லேகுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு லேகுன்றது இருக்குங்க. வில்லேஜ் சைட்லேருந்து சிட்டி சைடுக்கு வந்தோம்னா அடிக்கடி வந்தால் அந்த ஃபீலிங் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒன்ஸ் இன் அ மந்த், 2 in a month அந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ்ன்றது கிடைக்காது. ஸோ யாருக்காவது இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்திருக்குங்களா? ஊர் சைட்லேருந்து வயல்வெளி அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே போக 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 ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச் மாதிரி இங்கே ஒரு என்விரான்மெண்டல் சேஞ்சுன்றது நடக்கும். ஸோ அதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் புரியும். யாருக்காவது அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ரைட் சைடில் பாருங்கள் மக்களே, கொலவாய் லேக்கு, செங்கல்பட்டுலேயே ஒன் ஆஃப் த பெரிய லேக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செங்கல்பட்டே நமக்கு ஏரிகளின் நகரம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கூகுள் தான் சொன்னிச்சு, பட் உண்மையானு சொல்லிட்டு தெரியலங்க. இந்த கொலவாய் லேக் தாண்டினோடனே நமக்கு பரனூர் டோல் பிளாசான்றது வருங்க. பரனூர்லேயும் ஒரு சின்ன லேக்குன்றது இருக்குது. ஓகே, நம்ம கிராஸ் பண்ணக்கூடிய பரனூர் டோல் பிளாசான்றது வந்துட்டோங்க. ஆக்சுவலாக நான் பரனூர் டோல் பிளாசாவில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருந்தேன். பரனூர் டோல் பிளாசா தாண்டினோடனே இங்கே ஒரு சின்ன சம்பவம் நடக்கும். அது என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, மூட்டை நம்ம பின்னாடி வச்சு கட்டிட்டு வந்துருந்தோம் அப்படிங்களா, அது லைட்டாக சாயிற மாதிரி இருந்து தான் பக்கத்தில் வந்த இன்னொரு ரைடர் வந்து சொன்னார். அந்த நீங்கள் கேட்பீங்க அந்த கிளிப்பில். இது இவரு தாங்க சொன்னார். ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மூட்டை எல்லாமே சரி பண்ணிவிட்டு முன்னாடி போய்ட்டு எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் மரம் நிழலில் எல்லாருமே ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. ஸோ அதனால் பரனூர் தாண்டி சிங்கப்பெருமாள் கோவில் பக்கத்தில் ஒரு சின்ன மரம் நிழல் இருந்தது. அங்கே ஒரு 10 minutes ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அண்ட் அங்கேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதாங்க சென்னையோட ஃபஸ்ட்டு சிக்னல். ரைட் சைடு எடுத்தோம்னா நமக்கு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி. ஆக்சுவலி இதை இங்கே தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்குள்ளே வீடியோ கட் ஆகிடுச்சு.
ஸோ செங்கல்பட்டு தாண்டினோடனே ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருந்தது. பாருங்கள், ரோடு காலியாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு சிக்னலில் நம்ம நிற்கிறோம். அண்ட் மக்களே, வரக்கூடிய வீடியோஸில் வரக்கூடிய வாரங்களில் நம்ம நிறைய பிளான்ன்றது வச்சுருக்கோம். அண்ட் அதுக்குள்ளே மறுபடியும் ஸ்டோரேஜ் இஷ்யூங்க. லெஃப்ட் சைடில் கட் பண்ணி மறுபடியும் ஸ்டோரேஜ் எல்லாமே கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். 4K HDRல ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்களா, இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் ஷூட் பண்ண முடியும். ஸோ அது அப்படின்னு சொல்லிடுச்சு மொபைலே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ஃபுட்டேஜஸ் மட்டும்தாங்க ஷூட் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய வாரங்களில் நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு 4 வாரம் ஒரு புது டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டாக யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அது பெரிய பெரிய வீடியோஸாக வரும். அது முடித்தோடனே நம்ம மான்சூன் சீரிஸ் ஹோப்ஃபுல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரைட் சைடில் நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. கிளாம்பாக்கம் பக்கத்தில் எப்போயுமே நமக்கு கூட்டமாக தான் இருக்கும், அதாவது டிராஃபிக்காக தான் இருக்கும். ஓகே, கிளாம்பாக்கம் மண்டலூர்லாம் தாண்டி இப்போ நம்ம பெருங்குளத்தூர் பக்கத்தில் வந்துட்டோங்க. ஸ்ரீராம் கேட் வேஸ் இருக்குவாங்க ரைட் சைடில், ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸு. அப்படியே இந்த பெருங்குளத்தூர் ஃப்ளைஓவர் ஏறி பெருங்குளத்தூர் ஃப்ளைஓவர் இறங்கி எல்லாமே சின்ன சின்ன கிளிப்பாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அங்கேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணம். லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா நமக்கு கோயம்பேடுங்க. அதுவே ரைட் சைடு எடுத்தோம்னா தாம்பரம் அண்டு ஏர்போர்ட்டு. தாம்பரம் வரத்துக்குள்ளே நம்ம ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, வீடியோ கட் ஆயிரும். ஸோ இப்போவே உங்களுக்கான க்ரெடிட்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதை விட கண்டிப்பாக பெட்டரான கண்டென்ட் எல்லாமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதாங்க சொல்லிட்டு இருந்தேன். லெஃப்ட் சைடு மணலி கோயம்பேடு, ரைட் சைடு தாம்பரம் அண்ட் சென்னை ஏர்போர்ட்டு. இந்த சிக்னல் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணுங்க. ஆக்சுவலி ஒரு 100 முறை இல்லை ஒரு 150 முறை கூட இந்த சிக்னலை நான் கிராஸ் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு 110 ஒரு 90% டைம் இந்த சிக்னல் எனக்கு வழியே விட்டது இல்லைங்க. எப்பவுமே ரெட் சிக்னல் தான் காமிக்கும். பாருங்கள், இன்றைக்கும் ரெட் சிக்னல் தான். அண்ட் இதோட வீடியோ கட் ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். சபரி சைனிங் அவுட். உயிரை தீண்டாத